வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அதற்கான ஆன்சர் கீ தான், மேக்ஸுக்கான ஆன்சர் கீ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷினாக பார்க்க ஆரம்பிச்சிடும். 15 கிலோ சர்க்கரையின் விலை 255. ஸோ இப்போ வந்து 1 கிலோ சர்க்கரை விலை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 255 டிவைடட் பை 15 அப்படின்னு போட்டிங்கன்னா 17 அப்படின்றது வரும். இதுதான் வந்துட்டு 1 கிலோ சர்க்கரையோட விலை. ஸோ 17 ரூபா இந்த சர்க்கரைக்கு வரும். அடுத்து வந்துட்டு 17 கிலோ டீ தூளின் விலை 1165. அப்போ 1615 டிவைடட் பை 17 அப்படின்றது போட்டிங்கன்னா 95 ரூபா அப்படிங்கிறது வந்து வரும். சரி, இதுதான் வந்து டீ தூள் இதனுடைய டீ தூளோட விலை 17 அப்படிங்கிறது சர்க்கரைக்கு, 95 அப்படிங்கிறது டீ தூளுக்கு. மற்றும் 22 கிலோ அரிசியின் விலை 572. 572 டிவைடட் பை 22 அப்படின்னு போட்டிங்கன்னா 26 ரூபா வரும். ஸோ அரிசியோட விலை 26. இதுதான் இதனுடைய ரேட்டு. ஸோ இப்போ டோட்டலாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 கிலோ சர்க்கரை, 21 கிலோ டீ தூள், 27 கிலோ அரிசி ஆகியவற்றோட மொத்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 18 கிலோ சர்க்கரை, அப்போது 18 பெருக்கல் 17. 21 கிலோ டீ தூள் அப்படின்னா 21 இன்ட்டு 95. 27 கிலோ அரிசி 27 இன்ட்டு 26. இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா பெருக்கல் கணக்கு தான், ஒன்றும் கஷ்டமான சம் இல்லை. 3003 அப்படின்றது வந்து ஆன்சர் வரும். ஸோ 3003 போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்ட். மேபி வந்து இதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், ஏன்னா வந்து மற்ற சம்ஸ் மாதிரியெல்லாம் இல்லை. இதை கூட்டல் கழித்தல் பெருக்கல் இதை போட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அடுத்த கொஷின் பார்த்துருவோம். ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 10% ஏறி இருக்குது, 10% குறைஞ்சிருக்கு, மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ்மெண்ட்டாக ஆகிருக்கலாம். இதில் ஏதோ ஒன்று கூடுதோ அல்லது குறையுதோ ஏதோ ஒன்று ஆகிடுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆப்ஷனை பார்த்த உடனே. ஸோ இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் ஒருத்தருக்கு இருக்குது, 10% உயர்த்துறாங்க. 10% அப்படின்னா 10 ரூபா. 100 ரூபா இருக்கும்போது 10% அப்படிங்கிறது 10 ரூபா. வந்து அவருக்கான புதிய சம்பள விகிதம் என்ன வரும்? 110 அப்படிங்கிறது வரும். ஸோ 110 உயர்த்தப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ 10% மறுபடியும் குறைக்கிறாங்க அப்படின்னா இந்த 110லேருந்து 10% அப்படிங்கிறது 11 ரூபா. அதாவது 100க்கு 10% அப்படின்னா 10 ரூபா, 110க்கு 10% அப்படிங்கிறது 11 ரூபாய். ஸோ இப்போ இந்த 11 ரூபா குறைக்கிறாங்க அப்படின்னா 110லேருந்து 11 போச்சுன்னா 99. ஸோ முதல் 100 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்தவர் இப்போ 99 ரூபா வாங்குறாரு அப்படின்னா 1% கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போது 1% குறைகிறது அப்படிங்கிறது தான் விடை. இது போட்டிருந்தீங்கன்னா சரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். மொத்த பேர் 45. ரவின்றவர் 9வது தரம். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவிக்கும் ராஜுக்கும் இடப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 45, இவர் 9வது ரேங்க்கு, ராஜுக்கு கீழே 18 பேர். அப்போ கீழே 18 பேர்னால் 45லேருந்து ராஜு வந்து எத்தனை ஆளுக்கு மேலே இருப்பாங்கன்னா 18 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஸோ 18 பேருக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக 18 மைனஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். அதாவது 45லேருந்து 35 27 வரும். 27 + 1 28. ஏன் 28வது நபராக இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ 45லேருந்து, அதாவது 45, 44, 43, 42, 41 அப்படின்னு வந்தீங்கனாலே 5 நபர்கள் வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கவுண்டிங்காக எண்ணும்போது ஒரு நம்பர் வரும். அதாவது 45லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 40,
பட் நீங்கள் 45 நபர்லேருந்து 5 நபரை கவுண்ட் பண்ணி பாருங்கள், 41லேயே உங்களுக்கு 5 நபர் வந்துடும். ஸோ நபர்களாக கவுண்ட் பண்ணும்போது ஒருத்தரை எப்போதுமே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் 18 நபர்கள் கழிக்கும்போது 1 ஆட் பண்ணி 28 அப்படின்னு முடிக்கணும். ஸோ 28வது நபராக இந்த ராஜு அப்படிங்கிற வந்து இருப்பார். அப்போது ரவி அப்படிங்கிறவர் 9லையும் ராஜு அப்படிங்கிறவர் வந்து 28வது நபர்லேயும் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இடைப்பட்ட நபர்கள் எத்தனை அப்படின்னு தான் கேட்குறேன். ஸோ 9னா 19, 19லேருந்து 9 கூட்டினீங்கன்னா 10 கூட்டினீங்கன்னா 29, அப்போ 28ஓடு நிறுத்திக்கணும். இதுக்கு 2க்கும் இடைப்பட்ட நபர்கள் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு 18 நபர்கள் இடையில இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில் 18 நபர்கள் இருப்பாங்க அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்து வந்துட்டு இந்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேஞ்சர் என்பது 10, 7 இந்த இந்த நம்பருக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க என குறிப்பிட்டிருந்தால் அதே குறியீட்டில் மிஷின் என்னும் சொல்லின் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டேஞ்சர் அப்படிங்கிறது ஏன் இந்த 10 அப்படின்றது வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல கால்குலேஷன் பண்ணிக்கணும். டிக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. டி அப்படிங்கிற நம்பர் வந்து 10ம், ஏ அப்படிங்கிற நம்பர் வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அல்பபேட் ஆர்டரில் நமக்கு அந்த இது தெரியும், ABCD அப்படின்னு Z வரையும் எழுதணும். ஒரு நம்பருக்கும் ஒரு எண் 1, 2, 3ன்னு 26 எழுத்துக்கு 26 நம்பர் கொடுத்துடணும். ஸோ இந்த 1 அப்படின்ற எழுத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கு 10ம், ஏவுக்கு 7ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ABCDக்கு 1 1 2 3ன்னு போட்டோம்னா ஏவுக்கு ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டரு 1 வரணும். அப்போது 1லேருந்து என்ன கூட்டினா 7ஆக மாறும்னா 6 கூட்டினா 7ஆக மாறும். அப்போ வழக்கமாக டிக்கு ABCD 4வது எழுத்து, 4லேருந்து 6 கூட்டினோம்னா தான் 10 வரும். அப்போ எல்லா எழுத்துக்களுக்கும் பக்கத்தில் உங்களுக்கு 6 அப்படிங்கிற எண்ணை வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்றது இதன் மூலயமா தெரியுது. ஸோ சேம் மீதி இருக்கிற எண்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கூட்டி பார்த்தீங்கனாலும் சேம் அதே தான் வரும். எல்லாமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ 6 அப்படின்றத கூட்டியிருக்காங்க. அப்போ மிஷின் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எழுத்துக்கும் 6 அப்படின்றத கூட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2வது லெட்டர் ஏ இருக்குது. ஸோ இப்போ ஏக்கு நேராக 7ன்னு வரும். அப்போ 2வது இடம் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் 7 இருக்குது. ஸோ 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா சரி, ஓகே, இந்த இது இருக்குது பாருங்கள், டி ஆப்ஷன். மிஷினில் எழுதி எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு அந்த இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6 கூட்டி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இது வரும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஈன்ற எழுத்து வந்து 5வது எழுத்தாக இருக்குது. அதிலேருந்து 6 கூட்டணும் அப்படின்னா 11 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 11 எங்கே இருக்குது? டி ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஏவை பார்த்தோம்னா எல்லா ஆப்ஷன்லையும் இருக்குது. இந்த இ பார்த்துட்டோம்னா ஈஸி, ரொம்ப ஈஸியாக 11 அப்படிங்கிறது டி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. ஸோ இதுதான் மேக்ஸுக்கான ஆன்சர் கீ அப்படின்றது. அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த கொஷினோட ஆன்சர்ஸ் அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எக்ஸாம்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. உங்களுக்கு என்ன மார்க் வரும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.